பாவியாம் நம்மை மீட்க மெசியாவாய் இறங்கி வந்தார். பாவியாம் நம்மை மீட்க மெசியாவாய் இறங்கி வந்தார். ராஜ்யத்தின் புத்திரராய் நம்மை சேர்க்க இன்று வருவார். ராஜ்யத்தின் புத்திரராய் நம்மை சேர்க்க இன்று வருவார். காலையோ மாலையோ வேளை அறியோமே, எனவே நாம் ஆயத்தமாய் காத்திருப்போம். வானிலே வருவார் ராஜாதிராஜன். வானிலே வருவார் ராஜாதிராஜன். வல்லமை கொண்ட தேவன் பூமிதனிலே தூதர்கள் கீதம் பாட வந்திடுவார். வானிலே வருவார் ராஜாதிராஜன். வானிலே வருவார் ராஜாதிராஜன். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாய் நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நாம் படித்து வருகிறோம். எனவே இந்த நாளிலும் தேவன் நம்முடைய செய்தியை ஆசீர்வதிக்கவும், தேவன் இந்த நாளிலே தருகிற செய்தி நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக அமையும்படியான விதத்தில் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்த எங்கள் அருமை சுவாமி, இந்த நாளும் தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. நம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கர்த்தாவே இந்த நாளின் சத்தியங்களை நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென் ஆமென். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உணர்ச்சிகள் பொங்கும் பொழுது உண்மைகள் மறைக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். உணர்ச்சிகள் மேலோங்கி அது பொங்கி வழிகின்ற பொழுது என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை தெரியாமல் உண்மை மறைந்து போகிற ஒரு சூழ்நிலையை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது. பக்தி வைராக்கியம் அநேக சமயங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் சக மனிதனை வெறுக்கக்கூடிய அதே அனுபவத்தையும் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கிற அநேக பிள்ளைகள் தங்களுடைய அருகில் இருக்கிற மற்றவர்களை வெறுக்குகிறவர்களாகவும் அவர்களை ஊதாசீனம் பண்ணவர்களாகவும் அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே பக்தி வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் சக மனிதனை வெறுக்கும் ஒரு தன்மையும் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது பார்க்கிறோம். வைராக்கியம் வருகின்ற பொழுது வேகம் இருக்கிறது, ஆனால் விவேகம் குறைந்து போகிறது. வைராக்கியம் எழும்புகின்ற பொழுது வேகம், உத்வேகம் அதிகமாக வைராக்கியத்தோடு இதை செய்துவிட வேண்டும் அதை செய்துவிட வேண்டும் என்று வேகமாக மனிதன் ஓடி ஓடி அந்த வைராக்கியத்தில் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே விவேகமாக யோசித்து நிதானித்து அறிவுபூர்வமாக காரியங்களை ஆற்றுகிறானா என்று சொன்னால் அது இல்லை என்பதுதான். அதே போல் உணர்ச்சி மேலோங்கி இருக்கின்ற பொழுது அறிவு அடங்கி போகிறது. எப்பொழுது நம்முடைய சரீர உணர்ச்சிகள் மேலோங்கி உச்சகட்டத்தில் இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய அறிவு அடங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்து வருகிற காரியங்கள். சரீர பலம் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஆன்மீக பலம் குன்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் சரீர பலத்தினாலே இதை செய்துவிட வேண்டும் அதை செய்துவிட வேண்டும் இதை சாதித்து விட வேண்டும் அதை சாதித்து விட வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் என்னுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே நான் செய்துவிட வேண்டும் என்று விரும்பி மனிதன் செயல்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய ஆத்மீக பலம் சாகடிக்கப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய ஆன்மீக பலம் முற்றிலுமாக அவனை விட்டு அகன்று போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். யோசுவாவினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 34வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 34வது வாக்கியம். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். ஆம், கர்த்தருக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தரே தேவன் என்பதற்கு ஒரு சாட்சி பீடம் ஒரு பீடம் கட்டினார்கள்.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒரு பலிபீடம் கட்டினார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் இவர்கள் ரூபன் புத்திரருமாக சேர்ந்து ஒரு சாட்சி பீடத்தை அவர்கள் கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? தேவனே, கர்த்தரே தேவன் என்பதற்கு சாட்சியாக அந்த பீடம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேலர்களோ அதை ஒரு பலிபீடம் என்று எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்த பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தான் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். அதே 12வது வாக்கியத்தை பாருங்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது, இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடினார்கள். அப்போ இந்த 2 கோத்திரத்தாலும் யோர்தானுக்கு இந்த புறத்திலே ஒரு பெரிய பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய பீடம், பார்வைக்கு மிகவும் பெரிதாக இருக்கிற ஒரு பீடத்தை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். அது எதற்காக? கர்த்தரே தேவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவைகள் தேவனுக்கு விரோதமான செயல், தேவனுக்கு விரோதமாக கட்டப்படுகிற ஒரு பீடம், பலிபீடம் என்று அவர்கள் நினைத்து அவளோடு கூட சண்டைக்கு யுத்தம் செய்வதற்கு அவர்கள் எத்தனித்து செயல்படுகிறதை இங்கே நீங்கள் நான் பார்க்க முடியும். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பலிபீடம் என்பது என்ன? பலியில்லாத பீடம் பலிபீடமாக இருக்க முடியுமா? உடன்படிக்கை இல்லாத, ஆசாரியன் இல்லாத, உடன்படிக்கை இல்லாத ஒரு பீடம் பலிபீடமாக இருக்க முடியுமா? ஆசாரியன் இல்லாத ஒரு பலிபீடமாக இருக்க முடியுமா என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். எனவே பலி எந்த பீடத்தில் செலுத்தப்படவில்லையோ அது பலிபீடமாக மாற முடியாது. உடன்படிக்கை எந்த பீடத்தில் இல்லையோ அது என்ன செய்யணும்? பலிபீடமாக இருக்க முடியாது. ஆசாரியன் இல்லாத ஒரு பலிபீடமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். ஆம், கர்த்தருக்குள்ளானே இதை உணர்ந்து செயல்பட்டு இஸ்ரவேலர் ஜனங்கள் செயல்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு அவர்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்காது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், இந்த 2 கோத்திரத்தாரும் ஒரு பீடத்தை கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த பீடத்தை கட்டினார்கள்? அதே 22ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல, பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சன்னதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கு. ஆம், எதற்காக? ஒரு சாட்சியாய் இருக்கும்படியான ஒரு பீடத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், தேவ பிள்ளையே, எதற்காக? எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சன்னதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள். தேவ சமூகத்திலே தேவ ஆராதனையும் தேவ காரியங்களையும் செய்வதற்கு நாம் தகுதியானவர்கள், அதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக இந்த பீடம் ஒரு அடையாளமாக சாட்சி பீடமாக இருக்க வேண்டும் என்று, சாட்சியாக இருப்பதற்காக ஒரு பீடத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய ஜீவியத்திலும் உன்னை காண்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்மையாகவே நீ செய்து வருகிற ஜெபம் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக, ஜெப வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறதா? உன்னுடைய ஜெப வாழ்க்கை, நீ கர்த்தரிடத்திலே ஆராதிக்கிற ஒரு மகன், தேவ சமூகத்திலே வைராக்கியத்தோடு போராடி ஜெபிக்கிற ஒரு பிள்ளை என்று சாட்சி பகர விதத்திலே உன்னுடைய ஜெப வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? ஆம், கர்த்தருக்குள்ளானே, தானியேல் 30 நாளளவும் அரசனை தவிர வேறு யாரிடத்திலும் எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்து இருந்த அந்த சூழ்நிலையிலும் எருசலேமுக்கு நேராக ஜன்னல்களை திறந்து வைத்து, அப்போ தானியேலுடைய விரோதிகளுக்கு என்ன தெரிந்திருந்தது? தானியேல் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட சமயத்திலே இதோ எருசலேமுக்கு நேராக ஜெபம் செய்வான் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெளிவாக அவர்களுக்கு அது தெரிந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதோ அரசனுக்கும் தானியேல் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறவன் என்பது அவருக்கும் தெரிந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவே குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் இதோ
அது எப்படிப்பட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, தேவனை நோக்கி நான் ஜெபிப்பேன் என்று அவன் உறுதியாக இருந்தான். எனவே அவனுடைய ஜெப வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. அவன் இப்படி ஜெபிப்பான் என்பதை சொல்லும்படியான விதத்திலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவருடைய ஆராதனையை செய்கிற பிள்ளைகள் நாம், உண்மையான தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நாம், உண்மையான தெய்வத்தினிடத்தில் வேண்டுதலை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நாம், உண்மையான தெய்வத்தினிடத்தில் சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியான விதத்தில் நம்மிடத்தில் என்ன சாட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். எனவே ஒரு பலத்த சாட்சி எது இருக்க முடியும் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாத்திரமே. நீங்களும் நானும் தேவனை சார்ந்தவர்கள், தேவனிடத்திலே அண்டி பிழைக்கிறவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாத்திரமே சாட்சி பகர முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். எனவே நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்த சாட்சியாக, தானியேலுடைய போல ஒரு சிறந்த சாட்சியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். எனவே மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு போதித்தது போல, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல, ஆண்டவராய் இயேசுவே எங்களுக்கு நீர் கற்றுக்கொடும் என்று சீசர்கள் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள்ளானே யோவானுடைய ஜெப வாழ்க்கை அவருடைய சீசர்கள் அந்த யோவானை போல ஜெபிக்க வேண்டும் என்று தூண்டினது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை அவருடைய சீசர்களும் அதை போல ஒரு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை எழுப்பக்கூடிய ஒரு ஜெபமாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், யோவானின் ஜெப வாழ்க்கையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையும் மற்றவர்களை ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு உந்தி தள்ளியது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற ஜெபங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் இதே போல எப்படியாவது நானும் ஜெபிக்க வேண்டும், இதை போலவே நானும் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும், இதை போலவே நானும் ஒரு ஜெபிக்கிற மகனாக மாற வேண்டும் என்று சொல்லும்படியான விதத்தில் உன்னுடைய ஜெப வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக, ஒரு எழுப்புதலை தருகிறதாக, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ளதாக இருந்து கொண்டு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அது உண்டாக்கியது. ஆம் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு ஜெபமும், அதை பார்க்கிற, அதை கேட்கிற, அதை பற்றி கேள்விப்படுகிற ஒவ்வொருவரும் இது அதே போல நானும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இதை போலவே இவ்வளவு வாஞ்சியோடும் ஆர்வத்தோடும் இவ்வளவு ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் ஒரு பிடிப்போடும் விசுவாசத்தோடும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் ஒரு உந்துதலை ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒரு சாட்சியுள்ள ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆகாயினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, என் வீடு பாழாய் கிடக்கின்ற பொழுது இதோ நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு ஓடி போகிறீர்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம், கர்த்தருக்குள் அன்பே, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, பலிபீடம் இடிந்து கிடக்கிறது. இடிந்து போயிருக்கிற இந்த பலிபீடத்தை எடுத்து கட்டக்கூடியவர்கள் யார்? தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெப வாழ்க்கை என்கிற பலிபீடம், ஜெபம் என்கிற பலிபீடம் இடிந்து கிடக்கிறது. அந்த இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை, ஜெப பீடத்தை எடுத்து கட்டக்கூடியவர்கள் யார்? எடுத்து கட்டக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருந்து கொண்டு இருக்கிறோமா? ஆம் தேவ பிள்ளையே, அப்படியே நம்முடைய ஜெப வாழ்க்கை இடிந்து நொறுங்கி போய் அது பலி செலுத்தப்படாமலும் அது எடுப்பித்து கட்டப்படாமலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளாமலும் எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அது இடிந்து கிடக்கிறது என்றோ, அது எடுப்பித்து கட்டப்பட வேண்டும் என்றோ, அது பலி செலுத்தப்படாமல் இருக்கிறது என்றோ உணராதவர்களாகவே ஏனோ தோணோ என்று நம்முடைய வாழ்க்கை, ஏதோ வந்தோம், ஏதோ ஜெபித்தோம், ஏதோ போனோம் என்ற ஒரு நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்மில் அநேகர் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுடையதாக இருக்கும் என்றால்
இந்த நாளிலே இந்த வேளையிலே நீங்கள் நானும் அதை எடுப்பித்து கட்டுவதற்கும் அதை சீர்படுத்தி கட்டுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ளதாக இருக்க வேண்டும். என்னை பார்க்கிற, நான் ஜெபிக்கிறதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இதோ அவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியை உருவாக்கக்கூடியதான ஒரு ஜெபமாக அது இருக்க வேண்டும். நான் ஜெபிப்பதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவர்களும் தங்களை அறியாமலேயே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று அவர்களை ஆவல் தூண்டுகிற ஒரு ஜெப வாழ்க்கையாக உங்களுடைய ஜெபம் இருக்கிறதா? ஆம், கர்த்தருக்குள் அன்புள்ளே, அரசபையிலே நுழைகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கிற அந்த ஒழுங்கையும் அந்த கிரமத்தையும் அங்கு இருக்கிற நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது தன்னை அறியாமலேயே அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவனுடைய உள்ளத்திலே எழும்பும் என்று சொல்கிறார்கள். அதே போல தேவ பிள்ளையே, நீயும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அண்ட சராசரத்தையும் படைத்த ராஜாதி கர்த்தாவுக்கு முன்பாக முழந்தாளை படியிட்டு சாஸ்தாமாக அவரை தொழுது கொண்டு இருக்கிற அந்த வேளையை, அந்த சமயத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் அண்ட சராசரத்தையும் படைத்த அதே ஆண்டவரை, நீ தொழுது கொண்டு இருக்கிற அந்த ஆண்டவரை அவர்களும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியை தூண்டக்கூடியதாக நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேத புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோப்பு செய்த ஒரு காரியம் நமக்கு மிகுந்த நம்முடைய ஜெப வாழ்க்கை மிகுந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. ஆதியாம் புத்தகம் 30வது அதிகாரம் 37வது வாக்கியத்திலிருந்து 39வது வாக்கியம் வரை வாசிக்கிறேன். பின்பு யாக்கோப்பு பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொம்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் வாய்க்கால்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. தேவச்சனமே, எப்படிப்பட்ட ஒரு யுத்தியை யாக்கோப்பு இங்கு பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய ஆடுகள், தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆடுகள் இதோ நல்ல பலமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதோ இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை அவன் பயன்படுத்தினான் என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அருமையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், அவர்கள் தேவ சமூகத்திலே நல்ல பிள்ளைகளாய், ஜெப வாழ்க்கையிலே பலமுள்ளவர்களாய், ஜெபத்திலே இதோ ஜெப வீரர்களாய் இருக்கும்படியான விதத்திலே அவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு மாதிரியான எடுத்துக்காட்டான ஒரு ஜெப வாழ்க்கையை நடத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை அவர்களையும் ஜெபிக்க தூண்டக்கூடியதாக இருக்கிறதா என்று நான் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்மை சார்ந்த ஒவ்வொருவர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை அவர்களுக்கு முன்பாக வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமல் உள்ளேன். அநேக சமயங்களிலே பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கற்றுக்கொள்ளாமலே உணவு கொடுக்கிறதுனாலே அந்த நேரத்துக்குத்தான் நாம் உதவுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் மீன் பிடிக்க சொல்லுவாங்க, மீன் கொடுக்கிறத காட்டிலும் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் எப்பொழுது பசி எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் வேண்டுங்கிற அளவுக்கு மீன் பிடித்து அவன் சாப்பிட்டு கொள்வான் என்று சொல்வார்கள். ஆம், கற்றுக்கொள்ளாமலே இதோ ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவச்சனமே, அவர்களாகவே எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்கிறோமா? அவர்களாகவே அவர்கள் தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது ஆண்டோட சமூகத்திலே மன்றாடி ஜெபித்து போராடி ஆசீர்வாதங்களையும் அனுகூலங்களையும் பெற்று தேவ சமூகத்திலே இது உன்னதமான நிலையை அடையத்தக்கதான விதத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது ஜெபம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு ஆண்டோட சமூகத்தில் போ என்றெல்லாம் மற்றவர்கள் தூண்டுகிறதுனாலே ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். உபாகம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியமும் 9வது வாக்கியத்தையும் நான் வாசிக்கின்ற பொழுது, உபாகம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது 9வது வாக்கியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது இங்கே வேத புத்தகத்தில் அருமையான ஒரு அனுபவம் இங்கு சொல்லப்படுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கிடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக.
ஆம் கற்றுக்கொள்ளாமலே கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியாக இருக்கும்படியாக அவைகளை எழுதி வை. ஆம், நாம் பெற்ற நன்மைகளை, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை எப்படி வந்தது, எப்படி ஆண்டவர் சமூகத்தில் அவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று மற்றவர்களுக்கு ஒரு ஞாபகக்குறியாக அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான விதத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வந்தது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று ஞாபகத்தூணாக ஏதாவது நாம் வைத்திருக்கிறோமா? ஆம் கற்றுக்கொள்ளாமே நாம் பெற்ற நன்மைகளை ஆண்டவர் எவ்விதமாக அந்த நன்மைகளெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை ஒரு ஞாபகத்தூணாக நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஜெப வாழ்க்கையை காட்டிலும், ஜெபத்தை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு ஞாபகத்தூண் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நான் பார்க்கிறோம். எனவே ஜெபத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்முடைய வீட்டுக்கு வருகிற ஒவ்வொருவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து புகழ்ந்து, ஆண்டவரே இந்த நன்மைகளுக்கெல்லாம் எனக்கு அனுகூலமாய் தந்தீரே என்று ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னால் அவருடைய இல்லத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தூணை நிலைநாட்டுகிறவர்களாக நாம் இருப்போம் என்பதை நீங்கள் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோசுவாவினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலிருந்து 24வது வாக்கியம் வரை நான் வாசிக்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு அனுபவத்தை இங்கு சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தான் நதியை கடந்த பிற்பாடு யூர்தானிலே இருந்து 12 கற்களை எடுத்து வந்து அங்கு நட்டி வைக்கும்படியான விதத்தில் அங்கே ஒரு அனுபவம் அங்கு சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஆம், அது எதற்காக? 24வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை நாங்கள் கடந்து தீர மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளமும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், ஒரு சாட்சியாக அந்த கற்களை எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்திர வழியாக யோர்தானை கடந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தினது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் சகல நாளும் கர்த்தருக்கு பயப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவந்த சமுத்திரத்தையும் ஆண்டவர் வற்றி போக பண்ணினார் என்பதற்கும் அடையாளமாக அவைகளை அங்கு நட்டி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் ஞாபகத்தூணை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 52வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே லாபானும் யாக்கோப்புக்கும் இடையிலே அவர்கள் ஒரு கற்குவியலை குவித்து வைத்தார்கள். கண்காணிக்கும் கற்தூண் என்று பார்க்கிறோம். கண்காணிக்கும் கல்லாக அது இருந்தது என்று நான் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருக்குள்ளானவர்களே, இதோ லாபானும் யாக்கோப்பும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்து கொள்ளாதபடி நம்மை கண்காணிக்கும் ஒரு ஞாபகத்தூணாக, ஞாபக சின்னமாக அது இருக்க வேண்டும் என்று அவைகளை வைத்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் கற்றுக்கொள்ளாமலே நாம் மறைந்து போன பிற்பாடு நமக்கு பின்பாக வருகிற நம்முடைய சந்ததியார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாவமோ அக்கிரமமோ அநியாயமோ செய்து கொள்ளாதபடி அவர்களுக்கு இதோ கண்ணாக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கல் தூணை அவர்களுக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிறோமா? கண்காணிக்கும் கல் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் கற்றுக்கொள்ளாமலே தேவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியான விதத்தில் ஒரு ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பெரிய கண்காணிக்கும் ஒரு கல்லாக அவர்களுக்கு முன்பாக இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்கள் நானும் நடத்தி கொண்டிருக்கிறோமா? எனவே நாம் ஜெபத்திலே ஆண்டவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் பாவம் செய்யாதபடி ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் அறிவிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிறோமா? யோசுவாவினுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 26, 27 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது கேட்டது கேட்கும் கல். ஆம் கற்றுக்கொள்ளாமலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் நான் பேசிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய சமூகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை உணரும்படியான ஒரு உணர்வு எப்படி வரும்? தேவன் நம்ம எப்பொழுதும் நம்மை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கின்ற பொழுது இதோ நம்முடைய ஜெபத்தை ஆண்டோட சமூகத்திலே நாம் வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற உணர்விலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த உணர்வு நாம் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற உள்ளுணர்வு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். அதை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கும் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட உணர்வை நம்முடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினீர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை அவன் கேட்கிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே,
தேவன் உங்களை அனுப்பியிருக்கிறார். தேவன் நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு அடையாளமாக எதை நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம்? நாம் செய்யும் செயல் ஒவ்வொன்றுக்கும் தேவ அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோமா? தேவன் உண்மையாகவே இந்த காரியத்தை எனக்கு செய்யும்படியாக நியமித்தார். எனவே அப்படிப்பட்ட நிச்சயத்தோடும், அப்படிப்பட்ட ஒரு அச்சாரத்தோடும், அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடும், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடும் நாம் செயல்படுவதற்கு நமக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருப்பது நம்முடைய ஜெபமே என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி பீடத்தை, அச்சார பீடத்தை, கேட்கும் கல்லை ஜெபத்தின் மூலமாய் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வைக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக, என்னுடைய ஜெப வாழ்க்கையாக, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையாக அமைய கர்த்தர் உதவி செய்வராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை சுவாமி, இப்பொழுதும் ஐயா எங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சாட்சி பீடத்தை நாங்கள் வைத்து எங்களை காண்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை நாங்கள் ஜெபம் செய்கிறதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே போல ஜெபிக்க வேண்டும் என்றும், ஏதோ தேவன் அவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வும் உருவாகும்படியான விதத்திலே தேவன் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக, தேவனுடைய சமூகத்தை அவர்களுக்கு உணர்த்துகிற ஒரு ஜெப வாழ்க்கையாக எங்களுடைய ஜெப வாழ்க்கை அமைய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எனவே எங்களுடைய ஜெபம் அநேகருக்கு அநேக விதங்களில் ஒரு சாட்சியாக, ஞாபகத்தூணாக அமைய கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.